வணக்கம். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம் என்கின்ற வாழ்வின் தத்துவத்தை விளக்குகின்ற வரிகளை துணையாக கொண்டு விதைநெல் என்ற பெயரில் யூடியூப் என்கின்ற ஊடகத்தில் ஓர் ஒளி அலைவரிசை ஊடகத்தை எனக்கென்று ஏற்படுத்தி முதல் பதிவாக கல்வி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன். நீங்கள் இருகரம் நீட்டி வாரி அணைத்து கொண்டு எனக்கு ஆதரவளித்ததை நினைத்து உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இனி வருங்காலங்களில் நான் இடுகின்ற பதிவிற்கு பார்வையாளர்களாக மட்டும் இருந்து விடாதீர்கள். விரலெழுத்தி பதிவு செய்து சந்தாதாரர்களாகவும் மாறி என்னை ஊக்கப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மொழி கலப்பு. கதிர் வெடித்து பிழம்பு விட, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால், உன்னை வளர்த்து வரும் உன் புகழ்சேர் புலவர் தன்னை வாழ்த்துகிறேன் தமிழ்ப்புலவர் வாழியவே. பூமித்தாயின் மடியில் கண்மூடி துயில் கொண்டிருக்கும் கவிகளுக்கெல்லாம் அரசன் கண்ணதாசனுடைய வரிகளை என் தமிழ்த்தாயின் தாழ்மலரில் வைத்து வணங்கி என் உரையை நான் துவங்குகிறேன். மொழி, நாளை என் தாய்மொழி அழியுமானால் இன்றே நான் அழிவேன் என்று உறக்க கத்தினான் ஹம்சத் என்கின்ற மொழிப்பற்றாளன். உயிரை விடுகின்ற அளவிற்கு மொழி அவ்வளவு முக்கியமானதா? ஆம். ஒரு இனத்தை நீ அழிக்க விரும்புகிறாயா? ஆயுதம் எடுத்து போரிட வேண்டிய அவசியமில்லை. அவன் பேசுகின்ற மொழியை கொஞ்சம் கொஞ்சமாய் கூறு போட்டு சிதைத்து கொண்டே வா, அந்த இனம் இல்லாமலே போய்விடும் என்றான் ஒரு மொழி ஆராய்ச்சியாளன். இதுதானே உண்மை. ஒரு இனத்தை அழிக்கின்ற அளவிற்கு வலிமை வாய்ந்தது அவன் பேசுகின்ற மொழி. அதிலும் என் தமிழ்மொழி. உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மொழிகளில் 5-6 மொழிகளுக்கு மட்டும்தான் செம்மொழி என்ற சிறப்பு கிடைத்தது. உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒரு சிறிய பகுதியில் கணிசமான மக்கள் பேசுகின்ற என் தமிழ்மொழி அந்த சிறப்பை பெற்றிருக்கிறது என்றால் காரணம் என்ன? உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் பண்பாடு நாகரிகத்தை 8 திக்கும் முரசுகுட்டி பறைசாற்றிய மொழி அல்லவா என் மொழி. அதனால் அல்லவா அந்த பெருமை. அந்த மொழி அழிந்து போகலாமா? பிறமொழி கலுப்பால் அது சிதைந்து கொண்டே வரலாமா? சிந்தித்து பாருங்கள். காலத்தால் கணிக்க முடியாத மொழி நம் மொழி. பூவலர்ந்த நேரம் வண்டுக்கு தெரியும், பொழுதலர்ந்த நேரம் புல்லுக்கு தெரியும், சேயலர்ந்த நேரம் அன்னைக்கு தெரியும், என் செந்தமிழே நீ பிறந்த பிறப்பை யாரறிவார்? காலத்தால் கணிக்க முடியாத காரணத்தினால்தான் உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி என்று முத்தமிட்டு பெயரிட்டான் என்னுடைய புலவன். அந்த மொழி தமிழினமே உன்னாலேயே தளர்ந்து கொண்டு போகிறது, அழிந்து கொண்டு போகிறது என்றால் ஏற்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இமயமறை விரவி கிடந்த என் இனம் எப்படியடா இப்படி சுருங்கி போனது? மொழி கலப்பும் மொழி திரிவும் அல்லவா இந்த நிலைக்கு உன்னை ஆளாக்கிவிட்டது. கருவியை ஆயுதம் என்றோம், கோயிலை ஆலயம் என்றோம், மலரை புஷ்பம் என்றோம், மகிழ்ச்சியை சந்தோஷம் என்றோம். இங்கே ஸ்ட்ரீட் இருக்கிறது, தெரு இல்லை. இங்கே எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது, விரிவு இல்லை. இங்கே ரோடு இருக்கிறது, சாலை இல்லை. போக வேண்டிய இடம் எது என்று கேட்டால் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் திரும்பி ஒரு யூடர்ன் அடித்து ரைட்டில் போனால் நீ கேட்ட ஸ்பாட் வரும் என்று சொல்லுகிறானே. வழிகேட்ட இடத்தில் கூட மொழி கேட்க முடியாமல் தடுமாறுகிறோமே. இந்த நிலை தேவையா? பாலில் தண்ணீர் இருந்தால் வாங்க மறுக்கின்ற என் தமிழ்ச்சாதி, அரிசியில் கல் இருந்தால் பொறுக்கிவிட்டு சவைக்கின்ற என் தமிழ் குடும்பம், மொழி கலப்பும் மொழி தெரிவும் எப்படியடா ஏற்றுக்கொள்ள மனம் வந்தது? யோசித்து பாருங்கள். ஆங்கிலேயா, என்னை நீ அடிமைப்படுத்த நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மொழியை மட்டும் விட்டு போ, உன் மொழியை மட்டும் விட்டு போ என்று சொன்னவர்களாய் சொரணை அற்றவர்களாக நாம் வாழலாமா? இதைத்தான் ஒரு கவிஞன் கொதித்து போனான். அவன் தமிழன் அல்ல, தமிழ்நாட்டிலே பிறந்தவன் அல்ல, இந்திய நாட்டினுடைய குடிமகன் அல்ல. போர்க்களத்தில் புலிகளின் நடவிலே
போர்வரணி பாடியவன் ஒரு உணர்ச்சி கவிஞன் காசி ஆனந்தன். இந்த மொழி சிதைவை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கவிதை ஒன்று பாடினான். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய், உறவை லவ் என்றாய் உதவாத வாழ்க்கை, உறவை லவ் என்றாய் உதவாத வாழ்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய் விடியுமா வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை, தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான், லெஃப்டா ரைட்டா? வழக்கறிஞர் கேட்டார், என்ன தம்பி ஃபைட்டா? துண்டுக்காரன் கேட்டான், கூட்டம் லேட்டா? தொலையாதா தமிழ் இப்படியே கேட்டா? கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, என் கோல தமிழ்மொழியை ஆங்கிலம் தின்பதா? கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, என் கோல தமிழ்மொழியை ஆங்கிலம் தின்பதா? கண்ணில் கண்டவரையெல்லாம் சார் என்று சொல்வதா, உன் கண்முன்னே தாய்மொழி சாவது நல்லதா? வீட்டிலே பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டில் லிப்ஸ்டிக்கா, பெண்ணின் தலையிலே ரிப்பனா? அட பைத்தியக்காரா, வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா? சொற்களை வாரி இறைத்தான் சுடுமணலாய், தாங்க முடியவில்லை அவனால். இந்த நிலை மாற வேண்டாமா? யோசித்து பாருங்கள் நண்பர்களே. மொழி கலப்பும் மொழி திருவும் நம் இனத்தை அழிப்பது ஏற்புடைய ஒன்றா என்று 1000 முறை யோசித்து பாருங்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நவநாகரிக இளைஞர்களும் அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பெரியவர்களும் கேட்கின்ற கேள்வி ஒன்றுதான். தமிழை படித்தால் வளமான வாழ்வு வாழ்ந்துவிட முடியுமா? வயிற்று பசியை போக்கிவிட முடியுமா? இந்த கேள்விதான் இன்று தொக்கி நிற்கின்றது. நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உன் வாழ்வின் வளத்தையும் உன் வயிற்று பசியையும் ஆக்குவதற்கும் நீக்குவதற்கும் ஒரு மொழி உதவுமானால் அது எந்த மொழியாக இருந்தாலும் நீ படித்துக்கொள். ஆனால் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள். ஒரு நாகரிகமும் ஒழுக்கமும் நிறைந்த ஒரு வாழ்வை இந்த மண்ணிலே ஒரு பண்பாடுள்ள மனிதன் விதைத்துவிட்டு போனான் என்று எதிர்காலம் உன்னை பறைசாற்ற வேண்டும் என்று நீ விரும்பினால் என் தமிழ் மொழியை படித்துக்கொள், என் தமிழ் மொழியை படித்துக்கொள். இறுதியாக ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய இதயத்தை வருடுகின்ற ஒரு காந்த குரல், ஒரு செம்மாந்த குரல், திரைப்பட பாடகர் TMS என்று அழைக்கப்படுகின்ற TM சௌந்தரராஜன் அவர்கள். அவர் மறைந்த பொழுது காவிய கவிஞர் வாலி ஒரு இரங்கல் பா சொன்னார். பாட்டிருக்க பாடகன் போனான் என்று ஊர் அழுகிறது, உறவு அழுகிறது, ஓர் ஓரமாய் உட்கார்ந்து கொண்டு யாரினி வெல்லினம் மெல்லினம் அறிந்து என்னை உச்சரிப்பார் என்று தமிழ் அழுகிறது. எழுத்துக்களின் ஒலியை எடுத்து ஓத இலக்கணத்தில் மாத்திரை உண்டு. அவன் பாடினான் மாத்திரை கண்டு, மாத்திரை கண்டு பாடியவனின் யாத்திரை கண்டு, அம்மவோ அழாமல் என்ன செய்யும் தமிழ், அரும்பி நிற்கிறது அதன் கண்களில் நீர் குமிழ் என்று சொன்னான். தமிழின் மீது தனியாத தாகம் வைத்த அந்த தலைவனுக்கு பாடினான் பாட்டு. நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இலக்கண இலக்கியத்தோடோ வல்லினம் மெல்லினத்தோடோ என் தமிழுக்கு நீ பெருமை சேர்க்க வேண்டாம், எழில்கூட்ட வேண்டாம் என் தமிழுக்கு. ஏ தமிழா, நீ பேசுகின்ற பொழுதெல்லாம் பிறமொழி கலப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீ குறைத்துக்கொள். பிறமொழி வருகிறது என்றால் அது பேசுவதிலிருந்து நழுவிக்கொள். ஆறாக ஆற்றொணா துயரத்தில் ஆறாக ஓடும் அன்னையின் கண்ணீரில் வடிகின்ற கண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக துடைத்து அவளை மெல்ல தழுவிக்கொள். இது செய்தால் போதும், என் தமிழ் பிழைத்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த தமிழை தழுவுவோம், வாழ வைப்போம். நன்றி.